ஒரு மொழி தெரிஞ்ச ஆசிரியரை நீங்கள் பணிக்கு அமர்த்தவில்லைன்னா என்ன குட் கவர்னன்ஸ் கொடுக்க போறீங்க? ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க அல்லது வேற ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது, சிரிச்சுட்டே திட்டுவான். அரசாங்கத்தில் எந்த இடத்துல கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக இங்கே சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. மூன்றாவதாக ஒரு மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் 3 பக்க ஒரு கடிதத்தை மிக விளக்கமாக இந்த கடிதத்தில் பதில் எழுதியிருக்கிறார்கள். தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு நாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று. உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி, உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக நாடுகள்கிட்ட போய் சொல்கிறார், ஏதோ தமிழ்நாட்டில் சொல்லலை. இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு நாட்டிலையுமே திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று நம்ம சொல்லி ஆட்சிக்கு வந்து 5 மாதத்துலேயே 5 இடங்களில் ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல போன செப்டம்பர் மாதம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்ற இடத்துல சிங்கப்பூரில் கலாச்சார மையத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதே போல் பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில், அதே போல் திருக்குறளை கிட்டத்தட்ட 35 மொழிகளில் மொழிபெயர்த்து நாம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சங்க இலக்கியங்களை. இது ஒரு புறம். இன்னொரு புறம், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய திட்டங்களுக்கு இவர்கள் சரியாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே. இன்றைக்கு தமிழக மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். நான் கேட்குறேன், துணை முதலமைச்சருடைய பசங்க எங்கே படிக்கிறாங்க? அவங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்கே படிக்கிறாங்க? சிபிஎஸ்சி பள்ளிகளில், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள்லையும் 3ஆவதாக ஒரு மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் 3ஆவதாக ஒரு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த 3ஆவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது வந்து ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது. உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது, சிரிச்சுட்டே திட்டுவான். ஒரு மொழியை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேலே பற்றுதல், எப்படி தமிழ் மொழியை அதிக பேர் விரும்புகிறார்களோ அதுபோல் இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக ஒரு மாணவர் கற்பிக்கும் பொழுது, ஒரு மாணவருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொடுக்குறீங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொடுக்குறீங்க, அப்போ ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த உரிமை எதுக்கு மறுக்கப்பட வேண்டும்? அதனால் 3 மொழி கல்வி என்பது வேண்டும். மாணவர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள், பெற்றோர்கள் வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் கோலம் போட்டு எனக்கு 3ஆவது மொழி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வீடு வாசல்களில் கோலமிட்டு வரவேற்கிறார்கள். அதனால் திமுக அரசாங்கம் அரசியல் செய்யவிட்டு கல்வி, இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொல்லு, கல்வியில் விளையாடாதீர்கள், கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள். அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கிறது, ஆனால் கல்வியில் இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும். தம்பி, நான் அதுக்கு அடுத்தது இருங்கப்பா, அதுக்கு அடுத்தது நான் ஒரு சொல்ல, ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாதுப்பா. இங்கே எல்லாருக்கும் தெரியுமா ஆங்கிலம்? ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாது, எங்கேயுமே தெரியாது. யார் போய் கேளுங்க, அங்கே யார்கிட்ட இங்கே கேளுப்பா, இங்கே போய் கேளு. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க அல்லது வேற ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? அண்ணா, நாம 3 மொழி வேண்டும் என்று தான் சொல்லுகின்றோம். 3ஆவது மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நான் வந்து
ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு எங்க எடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, நாம மும்மொழி கல்விக் கொள்கையை வேண்டும் என்பது, மும்மொழி வேண்டும் என்பது, மும்மொழிகளில் ஒரு தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அல்லது வேற ஒரு மொழியாக இருக்கட்டும், நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த இடத்துலையுமே நாம் ஹிந்தின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலை, ஹிந்தி படிங்கன்னு சொல்லலை. நீங்கள் மூன்றாவது ஒரு மொழியாக படிங்கள் என்று தான் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும். அதுக்காக தான் நாம் பிஎம்ஸ்ரீ பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துகிறது. அந்த பள்ளிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி மூலியமாக பள்ளிகளில் அறிவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாணவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான் நாம் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆராய்ச்சி, ஏதோ நான் சொல்ல, மும்மொழி கொள்கை வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க, பலதரப்பு மக்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஒரு பெரிய அளவில் டெலிபரேஷன்ஸ், ஒரு பெரிய அளவில் கருத்துக்கள் கேட்டு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்பயே தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் தமிழ்வாதியார் இருக்காரா? எல்லா ஸ்கூல்லையும் நான் கேட்குறது, எத்தனை ஸ்கூலில் வந்து வேக்கண்ட் இருக்காங்க, எத்தனை ஸ்கூலில் ஆசிரியர்கள் வேக்கண்ட் இருக்காங்க? ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுப்பா, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது முறையாக நடைமுறைப்படுத்தினா இம்ப்ளிமெண்டேஷன் தான் விஷயம். நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து என்ன கவர்னன்ஸ் நடத்த போகிறீங்க? நீங்கள் என்ன கவர்னன்ஸ் நடத்த போகிறீங்க? ஒரு ஆசிரியரை, ஒரு மொழி தெரிஞ்ச ஆசிரியரை நீங்கள் பணிக்கு அமர்த்தவில்லைன்னா என்ன குட் கவர்னன்ஸ் கொடுக்க போகிறீங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கு எதுக்கு ஆச்சு? கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் 2021 கோரிக்கை வச்சிருக்காங்க சார், தமிழ் ஆசிரியர்கள் நடத்தல. நான் சொல்கிறேன் நான் வந்து ஒட்டுமொத்தமான பள்ளிகளில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அனைத்து பள்ளிகளிலும் சரியான விதங்களில் ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும், அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும். நன்றி.